அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் மிக முக்கியமான ஒரு தகவலோடு தான் வந்திருக்கிறேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். சர்ஃபான் ஆல்வேஸ் வித் யூ. இது புதிய சேனல். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இப்போதை வரைக்கும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆல் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலம் கிடைக்கும். கல்ஃப் பேங்க், குவைத்தில் கல்ஃப் பேங்க் கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பின்படி 50 லட்சத்திலிருந்து 3 கோடி வரைக்கும் கடன் கொடுக்குறாங்க. இந்திய மதிப்பில் பார்த்தாலும் அதையும் விட கம்மியாக ஒரு 1.5 கோடி ரூபான்னு பார்க்கலாம். இந்தியாவுடைய மதிப்பில் கடன் வசதிகளை இன்றைக்கு வரைக்கும் வழங்குறாங்க. ஆனால் சிலர் அதே கடனை பெற்றுக்கிட்டு ஃப்ராடு வேலை பண்ணியும் இந்த நாட்டை விட்டு தப்பி ஓடினவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அதில் குறிப்பாக முதலாவது ஒரு செய்தி ஒன்றை பார்த்துட்டு போயிடலாம். இப்போ ரீசண்டாக சோஷியல் மீடியாக்களில் மிகவும் வைரலாக பேசப்பட்டு வரக்கூடிய செய்தி, கேரளத்து நாட்டை சார்ந்த மலையாளிகள் 1000க்கும் மேற்பட்ட பேர் மொத்தமாக 700 கோடி ரூபாய் வரைக்கும் இந்திய மதிப்பில், இலங்கை மதிப்பு பார்த்தா கிட்டத்தட்ட 2000 கோடி வருமதி கடனை 1425 பேருன்னு சொல்லியிருக்காங்க. கடனை இந்த கல்ஃப் பேங்க்கில் வாங்கிட்டு கட்டாமல் நாட்டை விட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. அந்த கொரோனா கால பீரியட்டுக்குள்ளே அதுக்கு முதல் உள்ள காலம் எல்லாம் பணத்தை வாங்கிட்டு கடனை வாங்கிட்டு போயிட்டாங்க. நாட்டுக்கு போனால் நாட்டிலையும் இல்லை, இவங்க ஒவ்வொரு நாட்டுக்கு வேறு நாடுகளுக்கு எஸ்கேப் ஆகிட்டாங்க. இருக்கிற ப்ராப்பர்ட்டி சொத்து இதெல்லாம் விற்று எடுத்துட்டு. இந்த சம்பந்தமான ஒரு கேரள செய்தி ஒன்று இப்போ ரீசெண்டாக வெளியாகி இருந்துச்சு. 700 കോടി രൂപയുടെ ബാങ്ക് വായ്പകൾ തിരിച്ചടയ്ക്കാതെ മുങ്ങിയ 1425 മലയാളി ആരോഗ്യ പ്രവർത്തകരെ പോലീസ് അന്വേഷിക്കുകയാണ്. ഗൾഫ് ബാങ്ക് കുവൈറ്റ് ഷെയർ ഹോൾഡിംഗ് കമ്പനിയിലെ ഉദ്യോഗസ്ഥർ വ്യാഴാഴ്ചയാണ് കേരളത്തിലെത്തി പോലീസിന് പരാതി നൽകിയത്. ചെറിയ വായ്പകൾ എടുത്ത് മുടങ്ങാതെ പണമടച്ച് ബാങ്കിന്റെ വിശ്വാസ്യത നേടിയെടുത്തതിന് ശേഷമാണ് വലിയ വായ്പകൾ എടുത്ത് തിരിച്ചടയ്ക്കാതെ മിക്കവരും രാജ്യം വിടുന്നത്. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு பெருமதி வரும்னு நினைக்கிறேன். இலங்கை மதிப்புக்கு இந்திய மதிப்பு 700 கோடி. குறிப்பாக இவங்க பார்த்தீங்கன்னா நர்சிங் வேலை செஞ்சவங்க தான் அதிகமானவங்கன்னு குறிப்பிடத்தக்கது. வைத்தியர் வேலை, நர்சிங் வேலை பார்த்தவங்க பணத்தை இங்கேருந்து லோனை வாங்கிட்டு எஸ்கேப் ஆகிட்டாங்க. கல்ஃப் பேங்க், இந்த கல்ஃப் பேங்க்கில் தான் இந்த அளவு பணத்தை இவங்க லோனை எடுத்துருக்குறாங்க. எடுத்த லோனை திருப்பி கட்டலை. ஏன்னா முன்னாடியெல்லாம் அந்த சட்டம் இல்லை தெரியுமா உங்களுக்கு? லோன் கட்ட இருந்தால் ட்ராவல் பேன், நாட்டை விட்டு போக முடியாது அப்படின்ற சட்டமெல்லாம் இல்லை. லோன் கட்ட இருந்தாலும் நாட்டுக்கு போய் வரலாம். அந்த மாதிரி சூழலில் தான் கொரோனா காலமும் வந்ததோட ஒரு சிலர் இந்த நாட்டை விட்டு மொத்தமாகவே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா இப்போ கல்ஃப் பேங்க் இந்தியாவில் போய் கேரளாவில் போய் உதவி கேட்டுக்கிறாங்க. கேரளா கவர்மெண்ட் இப்போ இவங்களை தேடுற பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதில் தேடும் போதே சிலர் பார்த்தா வேறு நாடுகள், அமெரிக்கா, லண்டன், ஜெர்மனி, இந்த மாதிரி பல நாடுகளுக்கு போய் செட்டில் ஆகிட்டாங்க. நாட்டை விட்டே போயிட்டாங்க அப்படின்றது தெரிய வந்திருக்குது. இருக்கிறவங்களை மட்டும் இப்போ அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை தேடி கண்டுபிடிச்சி அவங்கள்ட்ட அந்த பணத்தை மீட்டு குவைட் கவர்மெண்ட்டுக்கு ஒப்படைக்க போகிறதா கேரளா கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்கிறாங்க. போலீஸுடைய உதவியோட இப்போ தேடுதல் வேட்டை நடந்து வருது. இந்த நாட்டில் இருந்து இனி வருங்காலங்களில் திருடிட்டு போனாலோ, கொலை செஞ்சுட்டு போனாலோ, கொள்ளையடிச்சிட்டு போனாலோ, லோன் வாங்கிட்டு கட்டாமல் போனாலோ, எப்படி போனாலுமே சொந்த நாட்டுக்கே இனி பிடிச்சிருவாங்க. அது கன்ஃபார்ம். அதே மாதிரி தான் கல்ஃப் பேங்குடைய அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ் இப்போ நிறைய பேர் இப்போ நான் காதிம் விசா குறைஞ்சது என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட என்னுடைய வீடியோவும் சரி, அதே மாதிரி இன்னொருவரையும் இந்த இடத்துல ஞாபகப்படுத்தணும். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா நிசார் அவர்கள். அவருடைய லைஃப் ஸ்டைல் தமிழ்ன்ற ஒரு யூடியூப் சேனல், அவரை ஞாபகப்படுத்தினேன். ஏன்னா அவரும் தான் இந்த வீடியோ போட்டிருந்தார், கல்ஃப் பேங்க் சம்மந்தமான வீடியோ. வேறு யாரும் போட்டிருந்தாங்களான்னு தெரியல. நாங்கள் 2 பேரும் போட்ட வீடியோவுக்கு பிறகு கிட்டத்தட்ட 10,000 பேர் காதிம் தொழிலாளர்கள் மட்டும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. 10,000 காதிம் தொழிலாளர்கள், சிங்களம் தமிழ் ரெண்டும் சேர்ந்து. சிங்களவங்க வீடியோ பார்த்ததுன்னா அது என்னோட வீடியோ தான் பார்த்து தந்திருப்பாங்க. தமிழில் அவர் நிசாரோட வீடியோவும் சரி, என்னோட வீடியோவும் சரி, 2 வீடியோவும் பார்த்து கிட்டத்தட்ட 10,000 ஹோல்டர்ஸ் அக்கௌண்ட் திறந்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் என்னடா இது ஒரு வாரத்துக்குள்ளே 10,000 பேரா அப்படின்னு உடனே பேங்க் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறமா தான் ஃப்ரீயாக கார்டு கொடுக்குறது அந்த சிஸ்டமை நிப்பாட்டிட்டு கார்டு எடுக்கணும்னா, அக்கௌண்ட் திறக்கலாம், கார்டு எடுக்கணும்னா எவ்வளவு 500 தினார் டிபாசிட் பண்ணணும் அப்படிங்கிற சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா கல்ஃப் பேங்கே பேசி என்னுடைய வீடியோவை உடனே நிப்பாட்ட சொன்னாங்க. நான் அதோட ப்ரைவேட் பண்ணேன் அந்த வீடியோவை. ஏன்னா அந்தளவு அதிகமாக அவங்க லிமிட் எதிர்பார்த்ததை விட அதிகமான கஸ்டமர்ஸ் சேர்ந்துருந்தாங்க காதிம் வீசாவில். இப்போது இந்த வீசா, காதிம் வீசா அப்படின்றதால
காதிம் விசா தொழிலாளர்களுக்கான இந்த லோன் வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் ஸ்பான்சருடைய சைன் ஒன்று கிடைச்சா போதும், நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் இதே ஷூன் விசாவில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நீங்கள் இந்த நர்ஸ் மாதிரிலாம் இப்போ கேரளத்து நர்ஸ் மாதிரிலாம் வாங்கியிருந்தாங்களே, அது மாதிரி இங்கே 500 தினாருக்கு மேலே சம்பளம் எடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் குறைஞ்சது 5000 தினார்லேருந்து 50,000 தினார் வரைக்கும் கடன் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த டாபிக் எதுக்காக சொல்ல வரேன்னா, எங்களுடைய இலங்கை அரசாங்கத்துக்கும் சரி, இலங்கைகளில் உள்ள வங்கிகளுக்கும் சரி, இப்போ இங்கே குவைத்தில் இருக்கக்கூடிய இலங்கை வங்கி முகவர்களும் சரி, நான் ஆரம்பத்திலிருந்தே கேட்டுக்கிட்டு வர ஒன்று என்னென்னா, வீட்டு தொழிலாளர்களுக்கான சலுகைகளில் லோன் வசதிகளை ஏற்படுத்தி கொடுங்க அப்படின்னு. ஆனால் இதே இந்த குவைத்தில் 500 தினார் 1000 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க, இங்கேயும் லோன் எடுக்கக்கூடிய தகுதி உள்ளவங்க, அப்படியா இருக்கிறவங்களுக்கு தான் அவங்க லோன் கொடுக்குறாங்க நாட்டில் உள்ள வங்கியும். அதே மாதிரி தான் நாட்டில் கிடைக்கக்கூடிய சலுகைகள், இப்போ கார் வாங்குறதா இருக்கட்டும், வேன் வாங்குறதா இருக்கட்டும், எலக்ட்ரிக் வண்டிகள் வாங்குறதா இருக்கட்டும், இல்லையா, அனைத்து வசதிகளையும் சலுகைகளையும் யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்த பெரிய சம்பளத்தில் இருக்கிறவங்களுக்கு தான். இது இப்போ இலங்கையாக இருந்தாலும் சரி, இந்தியர்களாக இருந்தாலும் சரி. இப்போ சாதாரணமாக இந்தியாவில் கூட ஒரு லோன் எடுக்கணும்னா எத்தனை ஷுவாரிட்டி கேட்குறாங்க. ஷுவாரிட்டி வேணும், இன்சூரன்ஸ் வேணும், யாராவது அரசாங்க உத்தியோகத்தர்கள் வேணும். ஷுவாரிட்டி கொடுத்து கடைசியில் நாம் சுவரொட்டியாக போயிடுவோம். ஆனால் இந்த தொழிலாளர்கள், காதின் தொழிலாளர்களுக்கு ஏன் இன்னமும் ஒரு சலுகை வழங்கப்படுவதில்லை? இப்போ நம்ம ரீசெண்டாக அஸ்வசும் அப்படின்ற அந்த 10,000 ரூபா கதையை, பிச்சை காசையே தான் எதிர்பார்க்குறாங்க. நம்ம மக்கள் எப்போவுமே இப்படி தான், மழை போகிறத பார்க்க மாட்டாங்க, அது போகிறத பார்ப்பாங்க. அது மாதிரி தான், அந்த மாதிரி தான் சூழல். ஏன் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள், அதுவும் குறிப்பாக காதிம் தொழிலாளர்கள், வீடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க, ஆர்டிக்கல் 20 இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு பேசிக் அப்படின்னு ஒன்று கிடையாது. அப்போ அவங்களுக்கான யாருமே பொறுப்பு நின்று கையெழுத்து போடுறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. சிலர் பாக்கியம் பெற்றவர்களை தவிர. ஏன்னா இப்போ சில வீடுகள், இப்போ என்னுடைய வீடு எடுத்துக்கொண்டாலும் முதலாவது கட்டமாக 4000 தினார், அதுக்கப்புறம் 6000 தினார் கடன் வாங்கியிருக்குது. மாதம் 100 தினார் 150 தினார்னு சம்பளத்தில் கழிப்பட்டு போகுது. ஆனால் அதே சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அடுத்த மாத சம்பளம், பாபா எனக்கு இந்த மாத சம்பளத்தோடு சேர்த்து வார மாத சம்பளமும் வேணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அது வார மாத சம்பளம் வார மாதம் எடுத்துக்கோ, அப்படிலாம் கொடுக்குறது எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லி இந்த மாத சம்பளத்தை கொடுத்துட்டு போயிடுவாங்க. வார மாத சம்பளம் இப்போ இன்னொரு 10 நாளில் சம்பளம் கிடைக்கணும். அப்போ அந்த 10 நாளைக்கு முந்தையே, பாபா எனக்கு என்னுடைய இந்த மாத சம்பளத்தை இப்போவே கொடுக்க முடியுமா, கொஞ்சம் அர்ஜென்ட்டு. அதெல்லாம் அப்படியெல்லாம் முடியாது, மாதம் முடிஞ்ச பிறகு தான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனை பேர் இருக்கிறாங்க. இப்படியான சுற்றுச்சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தொழிலாளர்கள் மாதம் முடிஞ்சா, இப்போ நிறைய பேர் இந்த வெளிநாட்டுக்கு காதிம் விசாவில் வந்திருக்கிறாங்க, வீட்டு பணிப்பெண்ணாகவும் வீட்டு ஓட்டுநராகவும் வீட்டில் ஹாரிஸாகவும் துப்புரவு தொழிலாளராகவும் வந்திருக்காங்கன்னா 100% நாட்டில் உள்ள பொருளாதார நிலைமை, அதே மாதிரி அவங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாத சூழலால் தான் நீங்கள் வந்திருக்கிறாங்க. அது முதலாவது எங்களுடைய அரசாங்கமும் சரி, அரசாங்க அதிகாரிகளும் சரி புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா நிறைய பேருக்கு இப்போ குழந்தைகளுக்கு திருமணம் முடித்து வைக்கிறதுல ஒரு கஷ்டம், வீடு கட்டணும், அதே மாதிரி யாருக்காவது குடும்பத்தில் ஒருத்தருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் பண்ணணும், பிள்ளைங்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகளை சுமந்து தான் இந்த நாட்டுக்கு வராங்க. ஆனால் வந்ததுக்கு பிறகு, இந்த நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகு நீங்கள் நினைக்கிறீங்களா அவங்களால அந்த பிரச்சனை எல்லாம் தீர்க்க முடியும் அப்படின்னு? அதுவும் 2-3 வருஷம் எதிர்பார்த்து வாரது முடியும்னு கடைசி வரைக்கும் முடிகிறது இல்லை. இந்த மாதம் சம்பளம் எடுக்கிறோம், சரி இந்த மாதத்து சம்பளத்தையாவது பேங்கில் போட்டு அக்கௌண்ட்லையாவது சேமித்து வைப்போம் அப்படின்னு நினச்சா அங்கேருந்து கோல் வரும், அங்கே சுகம் இல்லை, பையனுக்கு சுகையினமுட்டிருக்கிறாரு, அம்மாவுக்கு சுகம் இல்லை, அப்பாவுக்கு சுகம் இல்லை, அதான் பக்கத்து வீட்டில் கல்யாணம், வீட்டில் ஒரு விசேஷம், பாடசாலைக்குரிய பொருட்கள் தேவை, அதுக்கு தேவை, இதுக்கு தேவைன்னு இருக்கிற காசு மொத்தமும் கந்திறக்கிடுவாங்க. அடுத்த மாதமாவது சேர்ப்போண்டா அப்படின்னு நினச்சா அடுத்த மாதம் அதே மாதிரி ஏதாவது ஒரு டாபிக் வந்தே தீரும். இப்படி குறைஞ்சது இந்த நாட்டில் நான் நினைக்கிறேன் ஒரு 25 வருஷம் 30 வருஷம் வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் ஓட்டுநர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், இன்னைக்கு சேர்க்கலாம், நாளைக்கு சேர்க்கலாம், நாளன்னைக்கு சேர்க்கலான்னு சேர்க்கறதுக்கு அவங்களும் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. கடைசி வரைக்கும் ஆரம்பித்த அதே இடத்துலையே தான் நிற்கிறாங்க. ஆனால் அதே கம்பெனிகளில் வெளியில் வேலை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் ஏதோ ஒரு நிலைமையில் அவங்க முன்னேறிட்டு போகிறாங்க. ஏன்னா அவங்களுடைய சம்பளம் அப்படி, மாதம் ஒரு 300 தினார்லேருந்து 400 தினார் வரைக்கும்
சம்பளம் எடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. சிலர் வந்து கம்பெனிகள்லேயும் 100-120 தினார் சம்பளம் எடுக்கக்கூடியவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. இருந்தாலும் அவங்களை பொறுத்த வரையில் ஏதோ ஒரு வழியில் முன்னேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த வீட்டு தொழிலாளர்கள்ன்ற ரீதியில் பார்க்கும்போது வீட்டு தொழிலாளர்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் இளிச்ச வாயினாவே இருக்கிறாங்க. யார் வந்து அந்த காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடின்ற மாதிரி வாரவங்கள் எல்லாம் அப்படியே கொஞ்சம் லைட்டாக உழுப்பி பார்க்குறது, ஏதாவது கொட்டுமா, ஏதாவது விழுமா அப்படின்னு. பக்கத்து வீட்டுக்காரன் தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாரும் கோல் பண்ணுவாங்க. எப்படி இருக்கீங்க, சௌக்கியமாக இருக்கீங்களா, என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டீங்க, நம்மளையெல்லாம் மறந்துட்டீங்க அப்படின்னு பேசக்கூடிய எத்தனையோ பேர் தொடர்ந்து வந்துக்கிட்டே தான் இருப்பாங்க நம்மளை தேடி. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த வீட்டு தொழிலாளர்களுக்கான சலுகைகள் ஆஃப்டர் ஆல் இப்போ ரீசெண்டாக கூட பாருங்கள், இந்த பாஸ்போர்ட் எவ்வளோ டிலே ஆகுது. இன்றைக்கி எத்தனை பேர் வந்து பாஸ்போர்ட்டுக்காக இங்கே காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நாட்டில் இருந்த போலின மாதிரி தான் இங்கேயும் இப்போ 3 மாதம் குருசு அடித்து அதுவும் கடந்து இப்போ கராமாவில் ரன்னிங்கில் இருக்குது பலருக்கு. ஆனால் இன்னும் எங்களோட தூதரகங்கள் அதுக்கான சரியான முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இந்த அசுவசுமை பற்றி 10,000 ரூபா கொடுக்குறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் சமூக ஊடகங்கள் அதை தான் மெயினாக இஷ்யூவாக பேசுகிறாங்க. தொழிலாளர்களுக்கு 10,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு. ஆனால் 10,000 தாண்டி இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் இந்த வீடு கட்டுறதுக்காக வந்தது, எத்தனையோ லோனுக்காக எதுக்காக அதுக்காகன்னு ஒவ்வொரு விடயத்துக்காக கஷ்டப்பட்டு வந்தது எதுவுமே இன்னும் பலனளிக்காத நிலையில் தான் இந்த வீட்டு தொழிலாளர்கள் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பீரோவில் நாம் காசு கட்டித்தான் இந்த நாட்டுக்கு வரோம். இன்சூரன்ஸ்னு ஒன்று எடுக்கிறாங்க, அதுக்குரிய எந்த ஒரு ஆதாரமும் இல்லை, எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. கை காலை உடைச்சிட்டு போகிறவங்கலேருந்து உயிர் போனவங்களுடைய உறவுகளுக்கு வரைக்கும் எதுவுமே கிடைக்கிறதும் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக இந்த காதிம் தொழிலாளர்களுக்கு வங்கிகளில் ஒரு லோனாவது வாங்கி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுவும் என்ன சொல்கிறாங்க, இந்த நாட்டை விடுங்களேன், நம்ம நாட்டில் வங்கிகள்லையாவது லோன் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. அதுக்கு என்ன சொல்கிறாங்க, பேசிக் வேணும், உங்களுடைய சேலரி சர்டிஃபிகேட் வேணும். சேலரி சர்டிஃபிகேட்டு பாத்ரூம்லேயும் பாத்திரம் கழுவுற சிங்கிளையும் தான் இருக்குது. ஓட்டுநர்களுக்கு ஸ்டேரிங் வீலில் இருக்குது. வேறு எப்படி சொல்கிறது? ஆனால் எங்களுடைய இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக இந்த வெளிநாடு வாழ் தொழிலாளர்களுக்கு, அதுவும் குறிப்பாக புலம்பெயர் தொழிலாளர்களான வீட்டு தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக கடன் வசதி ஒன்று சரி வழங்கணும். நான் எதுக்காக தெரியுமா இதை சொல்கிறேன்? இப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதோடு தானே வாரீங்க. வீடு கட்டணும், திருமணம் முடிச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கனவுல தானே வாரீங்க. அப்போது ஆனால் நீங்கள் இங்கே வந்ததுக்கு அப்புறமா என்ன நடக்குது? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனையை கொண்டுட்டு வராங்க. காசு கொடுக்கணும் இல்லையா, உதவி செய்யணும். மாதம் உழைக்கிற சம்பாத்தியத்தில் ஒரு பைசா கூட மிச்சம் இல்லை. ஆனால் இதே நம்மளுக்கு நம்ம இங்கே வந்துட்டோம், வந்து ஒரு 1 இயர் வேலை பார்த்துட்டோம். அதுக்கப்புறமா இன்னொரு 2-3 வருஷம் சரி எப்படியாவது பல்ல கடிச்சு பிடிச்சி நாங்கள் வேலை பார்க்குறது தயார் அப்படின்ற நிலையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோன் வசதி ஒன்று செஞ்சு தரலாம். இப்போ இந்த வீடு தானே கட்டணும், சரி ஓகே, வீடு கட்டுறதுக்கான ஃபிக்ஸட் டிபாசிட்டாக இவ்வளோன்னு ஒரு 20 லட்சமாக இருக்கலாம், 30 லட்சமாக இருக்கலாம் இல்லையா. அதிகமாக அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அளவுக்கு நான் மாதத்துக்கு ஒரு 100 தினார் என்னால் கட்ட முடியும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா லோன் கொடுக்கலாம். ஒரு மிஞ்சி போனால் அதுவும் குறைந்த வட்டியில் தான் கொடுக்கணும். பீரோ இதுக்கு கட்டாயம் இந்த மாதிரி ஒரு சலுகையை கொடுக்கணும் குறைந்த வட்டியில். இப்போ குவைத்தை பொறுத்தவரையில் அப்படித்தானே, இந்த கல்ஃப் பேங்க்ல எல்லாம் குறைந்த வட்டி தான், வட்டின்றதுக்கு இடம் இல்லை, அந்த ஒரு அளவான கமிஷன் மட்டும்தான் எடுப்பாங்க, பெரிய அளவில் கொள்ளையடிக்க மாட்டாங்க. இப்போ நாட்டிலையும் 10 லட்ச ரூபா லோன் கொடுத்தா அதில் 5 லட்ச ரூபா வட்டிக்கே போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் குறைந்த விகிதத்தில், குறைந்த வட்டியில், குறைந்த விகிதத்திலேயாவது இந்த மக்களுக்கு வந்து ஒரு லோன் வாய்ப்பை வழங்கலாம். மாதம் 150 தினார் சம்பளம் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. மாதம் 150 தினார் சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு அவங்களுடைய என்ன நிலைமை அப்படின்றத பார்த்து, ஒருவேளை அவங்களுக்கு மாதம் 100 தினார் என்னால் கட்ட முடியும் அப்படின்ற சூழலில் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா லோனை கொடுக்கலாம். கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் எஸ்டிமேட் பண்ணி சரி 5 வருஷம் நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொன்னால் கூட மாதம் 1 லட்ச ரூபா ஏதோ ஒரு வழியில் கட்டிடலாம் இல்லையா. அதே மாதிரி 200 தினார் சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 100 தினார் 120 தினார் எடுக்கிறவங்க மாதத்துக்கு ஒரு 50,000 கட்டுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணித்தாங்க அப்படின்னாலும் ஒரு 20 லட்சமோ 30 லட்சமோ 2-3 வருஷத்துக்குள்ளே சரி கட்டி முடிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு வாய்ப்பையாவது பெற்றுக் கொடுக்கலாம்.
அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்றைக்கி சேர்க்கலாம், நாளைக்கு சேர்க்கலாம், நாளான்னைக்கு சேர்க்கலாம்னு சேர்க்கிறதுன்ற அந்த டாப்பிக்கில் இருந்து வெளியாகி இப்போ இவங்களுக்கு இன்னும் மொத்தமாக அந்த பணம் கிடைச்சி அதை வச்சு அவங்க அந்த வேலையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய இந்த இடங்களில் இப்போ இந்த வெளிநாட்டில் இருக்கிறாங்கன்னா அந்த வெளிநாட்டில் இருந்து அவங்க அந்த அனுப்பக்கூடிய பணத்தில் பாதி இங்கேயே அந்த அக்கௌண்ட்டுக்கு அந்த பேங்கோட அக்கௌண்ட்டுக்கே நம்ம போட்டுடலாம். அப்போ போட்டால் அந்த கடன் வந்து அதில் கழிஞ்சு போகும். மீதி காசு செலவுக்கு எடுத்தாலும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஒன்று கொண்டு வந்துட முடியும். ஏன்னா இன்றைக்கு வரைக்கும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தால் பதிவு செஞ்சு வந்த தொழிலாளர்களுக்கு எந்த ஒரு வாய்ப்புமே சலுகையுமே இல்லை. ஏதோ சிறு தொழில் செய்ய போகிறாங்க அப்படின்னு 50,000 கொடுக்குறதா சொன்னாங்க, 1,00,000 கொடுக்குறதா சொன்னாங்க. அதில் 10 பேருக்கு 20 பேருக்கு பதிவு செஞ்சாங்க, அதில் ஒரு 5 பேருக்கு கிடச்சிச்சு, அவ்வளவுதான். அதே போல் இந்த 10,000 ரூபா பிரச்சனையே சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி வரைக்கும். நான் அன்றைக்கி சொன்னதான் இன்றைக்கும் சொல்கிறேன். நீங்களாவது ஒரு மாதத்துக்கு 1,00,000 ரூபா சரி, ஒரு 80,000 70,000 சரி சம்பாதிக்கிறீங்க. ஆனால் நாட்டில் இன்றைக்கும் 10,000த்துக்கும் வழி இல்லாமல் ஒரு மாதம் 10,000, ஒரு நாளைக்கு ஒரு 200-300 ரூபா சரி சம்பாதிக்க முடியாத எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிப்படையிலே கஷ்டப்பட்டு வரக்கூடிய மக்களுக்கு அந்த மாதிரி பணம் போய் சேரட்டும். ஆனால் நம்ம சும்மா சில்லறத்தனமான விஷயங்களில் இன்னமும் தலையை கொண்டு போய் முட்டாமல் முக்கியமாக நம்மளுடைய பிரதான தேவைகள் என்ன, நம்மளுடைய ப்ரியாரிட்டி இஷ்யூ என்ன, எது நம்மளுக்கு முக்கியமான தேவை, எது கிடைச்சா நம்மளுடைய நிலைமை சீராகும் அப்படின்றத சிந்திக்க முயற்சி பண்ணணும் வெளிநாட்டு தொழிலாளர்கள். ஏன்னா சில விடயங்களை வந்து நாங்கள் திணிக்கிற மாதிரி தான் இருக்கும். என்ன சொல்கிறவங்க அதுக்கு அந்த பற்ற வைக்கிறதா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க தானே, என்ன தூண்டி விடுறியான்னு கேட்பாங்க தானே, தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும். ஆமாம், தூண்டி வைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி விடயங்கள் எல்லாம் நிச்சயமாக தூண்டி விட்டால் தான் அது வந்து பெரிய விஷயமா மாறும். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள் பார்ப்போம், இப்போ நீங்கள் நாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறீங்க, ஆனால் நாங்கள் சும்மா ஏதோ ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு சும்மா ஜாலியாக இங்கே உட்காந்து ஏதோ வேலை செஞ்சுட்டு போகலான்னு தான் வந்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருப்பீங்களா? என்ன இருப்பீங்க, கொஞ்சம் ஒரு சிலர், 100க்கு 1%. மீதி எல்லாரும் ஏதாவது ஒரு கனவோட ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போடு தான் வெளிநாடுகளுக்கு வந்திருக்கிறீங்க. ஆனால் அதை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டால் 100க்கு 10% பேர் கூட சொல்ல மாட்டாங்க ஆமாம் நாங்கள் சக்ஸஸ் அப்படின்னு. இன்றைக்கு வரைக்கும் அதுவும் வீட்டு தொழிலாளர்களை பொறுத்தவரையில் இன்றைக்கு வரைக்கும் சம்பாதிக்கிறது நாட்டுக்கு அனுப்புறது, சம்பாதிக்கிறது நாட்டுக்கு அனுப்புறது, இதுதான் அவங்களுடைய வாழ்க்கை வட்டமாக போயிட்டுருக்குது. இந்த நிலைமை மாறணும். இதற்கான கோரிக்கை தான் நாங்கள் இப்போ முதலாவதாக இப்போ இந்த கல்ஃப் பேங்க் சீனை சொன்னேன் இல்லையா, அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டிலையும் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் திறந்துருந்தேன் இல்லையா, நான் இங்கே வந்து ஒரு மேனேஜரோட பேசும்போது அவர் வந்து சொன்ன கதை தான் கஃபில் ஸ்பான்சர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணினால் ஓகே நீங்கள் கொடுங்க, நான் இவருக்கு சைன் வைக்கிறேன், மாதம் இவருடைய சம்பளத்தில் பிடிச்சி நானே கடனை கட்டிடுவேன் அப்படின்ற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணினால் நிச்சயமாக எங்களுக்கும் வீட்டு தொழிலாளர்களுக்கும் அந்த லோன் கிடைக்கும். அந்த வாய்ப்பு இருக்குது. அதே போல தான் எங்களுடைய நாட்டு அரசாங்கமும் எங்களுடைய நாட்டு வங்கிகளில் இந்த மாதிரி சலுகைகளுக்கான ஒரு வாய்ப்பை வழங்கினாங்கன்னா நிச்சயமாக எங்களுடைய நாட்டு வங்கிகளும் இந்த லோன் வாய்ப்பை வழங்கலாம். அப்படி வழங்கும்போது எங்களுடைய தொழிலாளர்களும் அவங்களுக்கு தனி அந்த லோனுக்குன்னு ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் மாதம் அவங்களுடைய பணத்தை போட்டுருவாங்க. கடைசியாக இந்த நாட்டை விட்டு போகும்போது நாட்டில் நம்மளுக்கு தேவையான அந்த தேவைக்கு நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த விலையும் பூர்த்தி செய்திருக்கும். நம்ம கடனை முடிச்சுட்டு நிம்மதியாக போய் நாட்டில் ஒரு சொந்தமாக ஒரு வீட்டில் சரி உட்கார்ந்துடலாம். அல்லது குழந்தை குட்டிங்களுக்குரிய முக்கியமான தேவைகள், படிப்பு வசதி, ட்ரீட்மெண்ட் வசதி, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை சரி நாம் நிறைவேற்றிட்டு நாட்டுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சோடையாவது போகலாம். ஆனால் இன்றைக்கு வரைக்கும் இன்க்ளூடிங் மீ நான் உட்பட நாளைக்கே நாட்டுக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டால் அப்படியே இடி விழுந்த மாதிரி இருக்கும் தலையில் இல்லையா. நாளைக்கா இன்னைக்கா நாட்டுக்கு போகிறதா, அதெல்லாம் முடியாது, இன்னும் எத்தனை வருஷம் இருக்கணுமோ எங்களுக்கு என்ன சொல்ல தெரியலை அப்படின்ற நிலைமையில் தான் இருக்கிறோம். ஏன்னா இன்னமும் நம்மளுடைய முக்கியமான பிரச்சனைகளை கூட நம்ம தீர்த்து வைக்கலை. இன்றைக்கி இடம் வாங்கி போட்டுட்டு வந்தவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு பவுண்டேஷன் போட முடியலை. பவுண்டேஷனை போட்டு வச்சுட்டு வந்தவங்களுக்கு இன்றைக்கி ஒரு அந்த செவத்தை கட்டி முடியலை. கட்டி முடித்தவங்களுக்கு கூரை போட முடியலை. கூரையெல்லாம் பூசி எல்லாம் ஓகே, இப்போ வயரிங் பண்ணணும், உள்ள பூச்சி வேலை பார்க்கணும், கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி போடணும், அது கூட இன்னும் முடியலை. இந்த மாதிரி சூழலில் தான் இது வரைக்கும் எங்களுடைய மக்கள் பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இந்த மக்களுக்கு
தங்களால் முடிஞ்ச ஒரு உதவியான இந்த பணத்தொகை கடன் தொகை ஒன்று நிச்சயமாக இலங்கை அரசாங்கம் வழங்கணும். ஏன்னா இந்த டாப்பிக்கை கொண்டு வந்ததுக்கு காரணம் ஒரு சகோதரி, சிங்கள சகோதரி, அவங்களும் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. அந்த கருத்தோடு சேர்த்து தான் நான் வந்து இதை சிங்கள நியூஸில் இன்னும் கொஞ்சம் கராராக, இன்னும் கொஞ்சம் நல்லா எப்படியுமே உயர்மட்டத்துக்கும் சரி பெரும்பான்மைக்கும் சரி உரைக்கிற மாதிரி சில கருத்துக்களோடு தான் போடுவேன். ஏன்னா அவங்களுக்கு தான் இது உரைக்கணும் கட்டாயம். அப்போ தான் இது இன்னும் கொஞ்சம் பெரிய இஷ்யூவாக மாறும். ஏன்னா பல தொழிலாளர்களுக்கு இதால் பிரயோஜனம் வரும். என்ன சொல்கிறீங்க, வருமா இல்லையா? குவைத்து பக்கம் ஒரு ட்ரை ஒன்று பண்ணலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணலாம். வர்பா பேங்க் இருக்குது, கல்ஃப் பேங்க்லேயும் கொடுக்குறாங்க, அதே மாதிரி திஜாரி பேங்க்லேயும் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கு உங்களோட கஃபீலோடைய சைன் வேணும், கஃபீல் பொறுப்பு நிற்கணும் அப்படின்னா கொடுப்பாங்க. அந்த மாதிரி கஃபீல்களோட நீங்கள் வேலை செய்யக்கூடியவங்களாக இருக்கிறீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதே போல் நாட்டில் எங்களுடைய வங்கிகளில் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கறதுக்கு என்னால் முடிந்த முயற்சிகளை நாங்கள் நிச்சயமாக எடுக்கிறோம் தொடர்ந்தும். அதே போல் இந்த சிங்கள சகோதரியுடைய கருத்துக்களையும் கேளுங்க, சிங்களம் தெரிஞ்சவங்க கட்டாயம். Praise the Lord brother. ඇත්තටම brother මේ මම තව වොයිස් එකක් දාන්නේ. මම ඔයාගේ වීඩියෝ එක අද තමයි ඇහුවේ. ඇත්තටම ඔයා අර කියලා තියෙනවා අස්වැසුමද නිවාස ණයද කියලා දාලා වීඩියෝ එක දාලා තියෙනවා. මම අපි ඒක බැලුවා, ඇහුවා. ඉතින් ඇත්තටම brother ඔයා කියන්නේ සම්පූර්ණ ඇත්ත. ඉතින් අපිට ඇත්තටම ඇස් වලින් කඳුළු වැටෙනවා මේ වගේ දේවල් අහනකොට. මොකද brother අපි මේ රටවල් වලට ඇවිල්ලා අවුරුදු ගාණක් වෙනවා. අවුරුදු 10-15 ඉන්නවා. දැන් ඔයිට වැඩිය අවුරුදු 20 ගණන් 30 ගණන් 40 ගණන් ඉන්න අය ඉන්නවා. හැබැයි අපි අහන හැම කෙනෙක්ම කියන්නේ අපිට කිසිම දෙයක් නැහැ. හම්බ කරපු දේවල් වලින් කිසිම දෙයක් වැඩක් නැහැ. හම්බු කරපු දේවල් ඇත්තෙත් නැහැ, සත පහක් නැහැ. ලංකාවට ගියත් ඉන්න තැනක් නැහැ, කරන්න රැකියාවක් නැහැ. ඒ නිසා අපි මෙහෙ දුක් විඳගෙන ඉන්නවා කියලා තමයි ගොඩ අය කියන්නේ. ඉතින් අපිටත් ඒ වගේ ගොඩාක් තැන්වලට අපි ලංකාවට ගිහිල්ලත් අපි ණය ගන්න බැංකුවලට ගියාම කෙලින්ම අහන්නේ මොකද්ද කරන රස්සාව, රෙජිස්ටර්ද, එතකොට අත්සන් ගන්න පුළුවන්ද, බැංකු account තියෙනවද, pay sheet තියෙනවද, ඕවා තමයි අහන්නේ. ඉතින් ඇත්තටම අපි මේ රටවල් වල ඉඳන් ලංකාවේ බැංකුව වලට දානවා සල්ලි. එතකොට අපි දාන්නේ 10,000 නෙමෙයි අපි දැම්මේ ලක්ෂය 2,50,000 ඔහොම තමයි අපි දාන්නේ. අඩුම දානවා නම් 20,000ට වැඩි 30,000ට වැඩි ඔහොම දානවා වෙලාවකට. ඒ වුණාට එච්චර සල්ලි දාලත් අපිට ලංකාවට ගියාම බැංක් ලෝන් එකක් ගන්න බෑ. එතකොට තව දෙයක් අපි මේ රටවල් වලට එනකොට අපිට මේ එයාපෝට් එකෙන් එතකොට විදේශ සේවා එකෙන් අපිට ඉන්ෂුරන්ස් කියලා ගන්නවා. එතකොට හැම දෙයක්ම කරනවා. එතකොට අපෙන් සල්ලි ගන්නවා 18 10යි 20 10යි ඔහොම ගන්නවා. එතකොට මොකද රක්ෂණය කියලා. එතකොට ඇත්තටම කිව්වොත් කිසිම වැඩක් නැහැ. අපිට මෙහෙ ලෙඩක් දුකක් හැදුනොත් අපි වියදම් කළා අපි මොන හරි දෙයක් ගන්නවා මිසක් අපිට ලංකාවේ අපිට ඒ රක්ෂණයෙන් නම් ලැබෙන දෙයක් නැහැ. එතකොට ඒ ගන්න මුදල් අපිට කිසිම ප්‍රයෝජනයක් නැහැ. මොනවා කරනවද කියලා අපි දන්නේ නැහැ. ඇත්තටම හරිම හිතට වේදනයි. අපේ ලංකාවේ අපේ රටවිරුවන්ට මේ කරන අසාධාරණේ. එතකොට රටවිරුව කියලා කිව්වහම අපි මෙහෙන් අපි බොහෝ කට්ටිය, ඒ කියන්නේ රටවිරුව අපේ කාන්තාවන්, එතකොට අපේ හැම කෙනෙක්ම කතා කරනවා. එතකොට පිරිමි පක්ෂයෙන් ඇත්තටම හැමෝම කතා කරනවා. කතා කරලා කිව්වහම අපි රටවිරුවෝ හින්දා තමයි අද ලංකාවේ මේ ඩොලර් එන්නේ හැම දෙයක්ම කිව්වහම ලංකාවේ ඉඳලා ඉන්න අය කෑ ගහන්නේ ඔයාලගෙන් කොහෙද මේ ඩොලර් එන්නේ, ඔයාලා කරන්නේ හම්බ කරලා ඔයාලගේ පවුල් ජීවත් කරන එක ඕවා තමයි කියන්නේ. නමුත් ඒගොල්ලෝ හිතන්නේ අපි මේ දාන සල්ලි ඩොලර් වෙනවා ලංකාවට යනවා. ඒගොල්ලෝ කිසිම දෙයක් ඒ ගැන හිතන්නේ. නමුත් අපි මෙහි විඳින දුක මේ රටවල් වල කණ්ඩ නැතුව බොණ්ඩ නැතුව වෙලාවකට ගොඩ කට්ටිය ඉන්නවා. ඉතින් එහෙම ඉද්දිත් මේ ඉතින් දුක් විඳිනකොට මිනිස්සු කවුරුත් ලංකාවේ ඉන්න හිතන්නේ මේ රටවල් වලට ඇවිල්ලා හැමෝම සැප විඳිනවා කියලා. නමුත් හැමෝම දුක් විඳිනවා මේ රටවල. ලංකාවේ එයාපෝට් එකෙන් ඇවිල්ලා මෙහි රටවල් වල එයාපෝට් එකෙන් මේ රටවල් වලට බැස්සට පස්සේ එතනින් එහාට මිනිස්සු විඳින දුක අපි කොච්චර දන්නවද? නමුත් ලංකාවේ අය හිතන්නේ. ඉතින් එහෙම අපි දුක් විඳින විදිහ එතකොට
ඇත්තටම බ්‍රද ඔයා කියනා වගේ අර 500 600 800 ගන්න අයට මේ රටවල් වලින් උනත් ලෝන් දෙනවා ලංකාවට ගියත් ලෝන් දෙනවා එයාලට කියන්නේ හොඳ තැනක් තියෙනවා. නමුත් අපි ගෘහ සේවිකාව හැටියට වැඩ කරන අය ගෘහ ඩ්‍රයිවර්ලා විදිහට වැඩ කරන අයට ඇත්තටම කිසිම සහනයක් නැහැ. කිව්වත් ගණන් ගන්නෙ නැහැ. අපි ගෘහ සේවිකාව අපි බබාලා ගන්න අපි ගෙවල් වල වැඩ කරනවා කිව්වහම හරියට කතා කරන්නේ හරියටම පහත් කරලා. එතකොට අපි ඇත්තටම නම්බුකාරයි මොකද අපි හොරකමක් වංචාවක් කපටිකමක් කරන්නේ නැතුව දුක් විඳලා වළඳක් හොදලා හරි කීයක් හරි එකතු කරන එක අපි ඇත්තටම ගෘහ සේවිකයෝ හැටියට නම්බුකාරයි. ඉතින් ඒ වුණාට ලංකාවෙන් කියන්නේ එහෙම දේවල් නෙමෙයි හරියට මිනිසුන්ට අපහාස කරනවා ලැජ්ජා කරනවා. නමුත් බ්‍රද ඔයා කියන කතාව සම්පූර්ණ ඇත්ත. ඔයාලා අපි ඇත්තට කමල් අයියා ඔයා ඒතකොට තව බොහෝ අය අපි වෙනුවෙන් කතා කරන ගෘහ සේවිකාව වෙනුවෙන් රට විරෝ වෙනුවෙන් කතා කරනවා. ඇත්තටම දෙවියන් වහන්සේ ඔයාලට බොහෝ ආශිර්වාද කරනවා. තවත් ඉදිරියටත් මේව කරගෙන යන්න ඔයාලට ශක්තිය දෙවියන් වහන්සේ දෙන්න කියලා අපි දෙවියන් වහන්සේට ප්‍රේ කරනවා. ඉතින් බ්‍රද ඇත්තටම කිව්වොත් ඔය නිවාස ණය ගැන නම් ඇත්තටම ලොකු දෙයක් බ්‍රද කතා කරලා හැම කෙනෙක්ටම මේක ලැබෙන්න සලස්වන ඇත්තටම පුදුම ආශිර්වාදයක්. ඇත්තටම පුදුම ආශිර්වාදයක් බ්‍රද. ඉතින් ඔයාලා මේ ගැන කතා කරන එකත් ලොකු දෙයක්. අපිට 10 15000 ඇසුමින් ඇත්තටම වැඩක් නැහැ. එකපාරක් අපි ලංකාවට ගිහිල්ලා පෙන්ෂන් එකක් දෙනවා කියලා රුපියල් 100 එකතු කරලා අන්තිමට මුළු ලංකාවෙම මේ සල්ලි එකතු කරලා පැනලා ගියා. ඒ අසරණ මිනිස්සුන්ගේ රුපියල් 100 වුණත් මිනිස්සුන්ට වටිනවා. ඒව හැම දෙයක්ම නැති වුණා. එතකොටත් හිටියේ මංකොල්ලකාරයෝ වංචාකාරයෝ. දැන්වත් අපිට ඇත්තටම සහනයක් ලැබෙයි කියලා අපි විශ්වාසයෙන් බලාගෙන ඉන්නවා. මොකක් හරි ඇත්තටම ලක්ෂ 10ක් 20ක් හරි නිවාස ණයක් හරි අපිට දෙනවා නම් අපිට ගොඩාක් වටිනවා. ඉතින් අපිට ඉදිරිපත් කරන්න ඩොකියුමන්ට්ස් නැහැ. අපි ගෘහ සේවිකාවෝ අපි සූම් වීසා නෙමේ. එතකොට අපි කාදම් වීසා එහෙම ඉන්න අයට ඇත්තටම එහෙම දෙයක්වත් අපිට ලැබෙනවා නම් හරිම සන්තෝසයි බ්‍රදර්. ඔයාලට ගොඩාක් දෙවියන් වහන්සේ ආශිර්වාද කරනවා. ගොඩාක් thank you so much. හැම රටවිරුවෙක් වෙනුවෙන්ම කතා කරපු එකට. ඉතින් බ්‍රදර් මම ලොකු වොයිස් එකක් දැම්මා. ඇත්තටම හරි සන්තෝසයි ඔයාලා ගැන කමල් අයියලා ගැන ඇත්තටම හැමෝම ගැන හරි සන්තෝසයි රටවිරුව ගැන කතා කරන අය ගැන. එතකොට මේ ඉතින් ඔයාලා වගේ කට්ටියට රිපෝට් ගහනවා සාමාන්‍යයෙන් මොකද රිපෝට් ගහන්නෙත් ඉතින් අනිත් අයට උදව් දෙන කට්ටිය තමයි. ඉතින් ඒවා දෙවියන් වහන්සේ දකිනවා. දෙවියන් වහන්සේ හරි දේ කරන කෙනාට අනිවාර්යයෙන්ම දෙවියන් වහන්සේ බලනවා. ඉතින් ඒ නිසා ඔයාලට වරදින්නේ නැහැ බ්‍රදර්. ඉදිරියටත් කරගෙන යන්න කියලා මේව හැම දෙයකටම ඔයාලට ශක්තිය ලැබෙන්න කියලා මම ප්‍රාර්ථනා කරනවා. God bless you brother and thank you so much. கடன் வசதி உண்மையிலேயே பல பேரும் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்க்குறது இந்த கடன் வசதியை தான். ஏன்னா எங்கள்கிட்ட காசு இல்லை. காசு இருந்தால் நாங்கள் இந்த நாடுகளுக்கு வேலைக்கு வரப்போகிறது இல்லை. எங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்கிறதுக்கு நாட்டில் இப்போ நம்ம சாதாரணமாக இலங்கையில் ஒரு இலங்கை பிரஜையாக போய் பேங்க்குள்ளே போனால் தம்பி வீட்டு பத்திரம் இருக்கா, யார் இருக்கா, யாராவது 2 பேர் 3 பேர் கையெழுத்து வைப்பாங்களா அரசாங்க அதிகாரிகள்? யாருமே இல்லை. அப்போ எங்களுக்கு ஒரு ஷுவாரிட்டி இல்லாமல் இருந்துச்சு அந்த நாட்டில் இருக்கும்போது. ஆனால் இப்போது வெளிநாட்டுக்கு வந்திருக்கிறோம், மாதம் சம்பாதிக்கிறோம், மாதம் ஒன்றுக்கான டாலர், அதுவும் ரூபாயில் இல்லை டாலர் மூலம் வருது, வெளிநாட்டிலேருந்து கரன்சி வருது. அப்படின்ற அந்த ஒரு நம்பிக்கையிலாவது எங்களுக்கு கடன் வாய்ப்பு ஒன்று நிச்சயமாக கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ பேருக்கு இருக்கிற மெயினான பிரச்சனை தான் ஒரு வீடு இல்லாதது. இருக்கிற ஒரு சின்ன இடத்துலையாவது ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளலாம், ஒரு அறையிலையாவது ஒரு வீடை கட்டிக்கொள்ளலாம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய பலரும் இருக்கிறாங்க. இந்த மாதிரி சூழலில் நிச்சயமாக இலங்கையினுடைய வங்கிகள் கை கொடுத்தே ஆகணும். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமாக இன்னும் பல விடயங்கள், தொழிலாளர் சம்பந்தமான விடயங்களை நாங்கள் முன்வைக்கிறதுக்கு தான் தயாராக இருக்கிறோம். இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கையிடம் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவு பண்ணுங்கள் கமெண்டில். ஏன்னா கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நண்பர்களே. முடிந்த வரைக்கும் தெரியாத நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது புதிய சேனல்ன்றதால மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். குட் நைட்.